கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஹால், மினி மேரேஜ் ஹால் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே அப்படின்ற மாதிரி இதான் ஃப்ரண்ட் வியூ. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ நம்ம வந்து பார்க்கணும். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ஆலந்துலேருந்து உள்ள வந்தீங்கன்னா ஆதம்பாக்கம். இது வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஃபேமிலிஸ், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 மீட்டர் கிடையாது, 100 மீட்டரில் பாருங்கள் மசூதி இருக்கும். 100 மீட்டரில் மசூதி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா மசூதி இருக்குது. இதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ நார்த் ஃபேஸிங்கு, ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் எல்லா ஃபேஸஸும் இருக்குது. உங்களுக்கு லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2800 ஸ்கொயர் ஃபீட், 40 அடி ஃப்ரண்டேஜ். நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றது நம்ம கிளியராக பார்க்கலாம். 40 அடி ஃப்ரண்டேஜ். எப்பயுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா உங்களுக்கு. அதுவும் ஃப்ரைடே அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இது புக்கிங் நம்பர் வந்து வெளியிலே போட்டுருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? புக்கிங் நம்பர் வெளியில் இருக்கு உங்களுக்கு. டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர். உங்களுக்கு இந்த டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. நம்ம சுற்றி சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு. இந்த சைடில் ஒரு ஸ்டெப் ஏறினீங்க அப்படின்னா சுற்றி வந்து செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு. செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு. உள்ள போகலாம். இங்கே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்குது. நல்ல பில்லர், ஸ்ட்ராங்காக பில்லர் எழுப்பி தான் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து செட் பேக் விட்டுருக்காங்க உங்களுக்கு. நல்ல ஹைட்டு, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து உள்ளே வராது உங்களுக்கு. இது வந்து இப்போதைக்கு மினி மேரேஜ் ஹால். உங்களுக்கு மினி மேரேஜ் ஹாலாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், ஜென்செட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது உங்களுக்கு. நம்ம எல்லாமே சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லாக காமி. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 2 வீலர் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. மேல் ஃபீமேல் தனித்தனியாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பும் இந்த வெயில் படக்கூடாது, மழை தண்ணி படம் தனியாக செட்டப் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ரூம் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸ்டேர் கேஸ், படிக்கட்டு ஏறி போகிறதுக்கும் பவர் சப்ளையும் வச்சுருக்காங்க உள்ள. இபி லைனர் இருக்குது உங்களுக்கு உள்ள, இபி ரூமு. இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து லிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. இது ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் வச்சுருக்காரு உங்களுக்கு. ஃபுல்லாக பவர் 24x7 பவர் பேக்கப் உங்களுக்கு. 125 kV ஜென்ரேட் வந்து 125 kV உங்களுக்கு. ஃபுல் சிசிடிவி கேமரா இருக்குது. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 5328 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் உங்களுக்கு. நல்லா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், 1 இயர் ஓல்டு. ஓன் யூஸுக்காக கட்டினது. சில காரணங்களுக்காக இப்போ வந்து ஒரு சேல் பண்ணுறாரு உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இது உங்களுக்கு. ஆஃபீஸ் ரூம் நம்ம பார்த்தலாம். இது வந்து ஆஃபீஸ் ரூம் உங்களுக்கு. சின்னதாக தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஆஃபீஸ் ரூம் வந்து ஒரு ஷோபா போட்டு ஒரு கம்ப்யூட்டர், சின்ன வந்து ஒரு பீரோ, ஏர் கண்டிஷனோட உங்களுக்கு. ஆசிட்டிஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து சேல் உங்களுக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா மென்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. மென்ஸோட ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காரு உங்களுக்கு. மென்ஸோட ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு 2 யூரினல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன். இந்த பக்கம் வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் ஃபேமிலி வந்து தங்குறதுக்கு அவங்களுக்கு வீடு தனியாக கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு அவங்க வாட்ச்மேன் ஃபேமிலி உள்ளே இருக்காங்க, அதனால் அது காமிக்கல. இது வந்து உமன்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு. ஜென்செட் உங்களுக்கு. ஜென்செட்டுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜென்செட்டுக்கு பின்னாடி நல்ல கேப் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரீயாக நீங்கள் வந்து நடந்து வரலாம். பக்கத்தில் வேறு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பில்டிங்லாம் இருக்குது உங்களுக்கு. சுற்றி வரலாம். பில்டிங்கை வந்து சுற்றி வர்றதுக்கு கேப் போட்டு தான் பண்ணியிருக்காரு. இந்த சைட் பாருங்கள், ஒரு செட்டப் கொடுத்து அந்த வெயில் மழை படக்கூடாதுன்றதுக்காக கிளியராக ஒரு செட்டப் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 1 இயர் ஓல்டு உங்களுக்கு. நம்ம இப்போ போய் மேலே எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போது நீங்கள் இதை வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேரேஜ் ஹாலாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண நீங்கள் மாற்றிக்கலாம். என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளினிக்காக நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கிளினிக் எங்கே இருந்தாலும் வந்து மூவ் ஆக போகுது. கிளினிக்காக மாற்றினீங்கன்னா கீழே வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் விட்டுட்டு பேஷண்ட்ஸுக்கு உட்காரது கொடுத்துடலாம். நீங்கள் சின்ன ஆஃபீஸ் ரூம், ரிசப்ஷன் ஏரியாவை இதை வச்சுக்கலாம். பாத்ரூமும் கீழே இருக்குது உங்களுக்கு. ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, ஏதாவது லேபு, மெடிக்கல் கீழே வைக்கணும் வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த செட்டப்பாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் பில்டிங் உங்களுக்கு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகலாம். நடந்தே கூட போகலாம். நான் வந்து இருக்குது. லிஃப்ட்டும் ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டேன் நான். இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோர் டைனிங், செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்ட்டி ஹால் இருக்குது.
ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே படிக்கட்டு மூலியமாக நான் வந்து காமிக்கிறேன். எல்லாத்தையுமே தனித்தனி டோர் இருக்குது உங்களுக்கு. எல்லாத்தையுமே தனித்தனி டோர் இருக்குது. உள்ளே வந்து படிக்கட்டு ஏரியா வந்துன்னா பின்பக்கம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து இங்கே பாருங்கள் கிளாஸ் போட்டு தான் கவர் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது உங்களுக்கு. இப்போ டைனிங் நம்ம வந்திருக்கோம். டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்கும். அதாவது இப்போ மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ரிசப்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு தனித்தனி ரூம் அது உங்களுக்கு. இது ஒரு ரூமு. இதே மாதிரி தான் பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. ஒரு ரூம் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். பெட்டு, அதுக்கப்புறம் வந்து சின்ன வார்ட்ரோப்பு, உள்ளே வந்து பாத்ரூம், டாய்லெட். சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. பாத்ரூம், டாய்லெட்டு, இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லி வந்து ஏர் கண்டிஷனர் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரூம் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரூமும் அதே கண்டிஷன் தான் உங்களுக்கு. அது பாத்ரூம் உங்களுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட்டில் இருக்கும் உங்களுக்கு. கட்டில் இருக்குது. உள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு நம்ம லிஃப்ட் வந்து இந்த பக்கம் வரலாம். நீங்கள் லிஃப்ட் இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சமையல் வந்து பண்ண மாதிரில வாங்கினது பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். குக்கிங் வேணால் 3rd ஃப்ளோரில் வந்து பண்ண மாதிரி வேணால் செட்டப் இருக்கும், பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா அங்கே பண்ணிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட வந்து 48 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஃப்ரீயாக உட்காந்து 48 பேர் சாப்பிட்லாம் நீட்டாக. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான் அவர் வந்து கொடுக்குறாரு ப்ரைஸ் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல் எல்லாமே என்ன பார்க்குறீங்களா தான். சில திங்ஸ் எதாவது எடுக்கிறதா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் உங்களுக்கு. உள்ள ஸ்டோர் ரூம். இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இங்கே வந்து சப்ளை பண்ணுற ஏரியா உங்களுக்கு. நல்ல பெருசாக இருக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலாக மாற்றுறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பாவோ இல்லை லேபாவோ ஒரு ஸ்கேன் சென்டராகவோ எதனா மாற்றலாம். செட்டப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உள்ள புதுசுன்னும் போது நீங்கள் அதை எப்படி வேணால் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. ஃபுல்லி ஏர் கண்டிஷனர், சென்ட்ரலைஸ் ஏசி போட்டிருக்காங்க உங்களுக்கு. அது இந்த கெய்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெய்சர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏசி போட்டிருக்காங்க. நல்லா கூலிங் ஆகும் உங்களுக்கு. இங்கே வந்து வாஷ் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் வாஷ் ஏரியா. இதே செட்டப்பில் நீங்கள் எடுத்து ரன் பண்ணனாலும் ரன் பண்ணலாம். அவர் வந்து ரன் பண்ணலை, இது வந்து ஒரு இன்கம்காக அவர் பண்ணலை, அவரோட ஓன் யூஸ்க்காக கட்டினது. அப்படியே வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு ரிலேட்டிவ் அது மாதிரி இதுவரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. அவங்க இப்போதைக்கு ஒரு சில காரணங்களுக்காக இது வந்து சேல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 2nd ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே நான் வந்து படிக்கட்டில் தான் காமிக்கிறேன். லிஃப்ட் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்லா ஸ்பேஸ், படிக்கட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா இடம் கொடுத்து கட்டிருக்காங்க. இந்த சைடில் கூட பாருங்கள் ஃபுல்லாக க்ரில் போடுது. அதுக்கப்புறம் தான் கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் சிசிடிவி கேமரா வந்து இருக்குது உங்களுக்கு. ஃபுல் சிசிடிவி கேமரா மேலே வந்துருக்கோம். இப்போ உங்களுக்கு இது வந்து பார்ட்டி ஹால். கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேர் வந்து உட்காரலாம். நல்ல ஜன்னல் வசதி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 ஜன்னலுக்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. அந்த சைடு ஒரு 8. நல்ல இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. சேர்ஸ் எல்லாமே நார்மல் சேர்ஸ் கிடையாது, குஷன் சேர் உங்களுக்கு. இது வந்து பார்ட்டி வைக்கிறதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஸ்டேஜ், நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ப்ளஸ் டிஜே எதாவது வைக்கிறீங்க அதுக்கும் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 120-150 பேர் உட்காரலாங்க நார்மலாக. டிவி கனெக்ஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்காரு. இங்கேயும் ஃபுல்லாக வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன். எத்தனை கேசர் ஏசி பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 இருக்குது உங்களுக்கு. 5 ஏசி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸ்டேஜும் நல்லா டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க லைட்டிங்கில். 2 டிவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1, இங்கே 1, கீழே இருக்குது உங்களுக்கு. இந்த லைட்டிங்கு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் மினி ஹால் தேடிட்டு இருக்கலாம் வாங்குறதுக்கு. தாராளமாக இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்டேஜ்லேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைட்டிங் பாருங்கள், நல்லா கிளாஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க டெக்கரேஷன்ஸ்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு வியூ தெரியும் உங்களுக்கு. எல்லா விதமான ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கும் ஏற்ற ஒரு இடம், அதுவும் சிட்டி உள்ள இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேட்டு நம்ம எதிரில் பார்த்துட்டோம். 125 kV ஜென்ரேட்டர் இருக்குது உங்களுக்கு. சிசிடிவி கேமரா இருக்குது. ஸ்டெபிளைசர் ஃபார் ஆல் என்டையர் பில்டிங்கும் ஸ்டெபிளைசர் பண்ணியிருக்காங்க. சேர் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் நான் பார்த்துட்டேன் உங்களுக்கு. ரூம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஈவெண்ட் ஹால் வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எல்லாமே சென்ட்ரலைஸ் ஏசி உங்களுக்கு. ஏசி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் லைசன்ஸ், எல்லா லைசன்ஸும் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு. முனிசிபல் லைசன்ஸு, ஃபயர் சர்வீஸ் லைசன்ஸு, பில்டிங் பிளான் அப்ரூவல் அண்டு சேங்ஷனு, ஜென்ரேட்டருக்கு டெசிபல் சர்டிஃபிகேட்டு, சானிட்டரி டெப்ட் லைசன்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு சின்ன குறை கூட இருக்காது உங்களுக்கு. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நம்ம இப்போ 3rd ஃப்ளோர் போய் பார்க்கலாம் உங்களுக்கு. மேலே வந்திருக்கோம். பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சின்ன ஏர் கிராக் இருக்குது. அது வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் மிஸ்டேக் தான் உங்களுக்கு. மழையில் பட்டு பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, கிராக் ஆகிருக்கு. பெயிண்ட் கிராக் அது நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்ட் அடிச்சிங்கன்னா சின்னதாக வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சா சரியாயிடும் உங்களுக்கு. மேலே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு க்ளோஸ்டு ஷீட் போட்டு இங்கேயும் சிசிடிவி கேமரா, ஃபுல் பில்டிங்கும் சிசிடிவி கேமரா இருக்குது. லிஃப்ட்டு 3rd ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இது ஒரு ரூம் இருக்குது மேலே. இது ஒரு ரூமு. உள்ளே 2 பாத்ரூம் இருக்குது. மேலேயும் வந்து உமன்ஸ் ஜென்ட்ஸ்னு தனியாக பாத்ரூம் பிரிச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரூம், நான் ஒரு ரூம் மட்டும் சாம்பிள் காமிக்கிறேன். மொத்தம் 3 ரூம் மேலே இருக்குது உங்களுக்கு. இது ஒரு ரூம். இங்கே கபோர்டு, மேலே வந்து ஏசி. எல்லா ரூமுக்கும் ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எடுத்திங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெண்ட் என்னவோ, மார்க்கெட் ரெண்ட் என்னவோ நீங்கள் பண்ணிக்கலாம். மினிமம் ரெண்ட்டு நீங்கள் ஹவர் கணக்குலையும் விடலாம், ஃபங்க்ஷன் கணக்குலையும் விடலாம். வந்து நீங்கள் என்ன மார்க்கெட் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது உங்களுக்கு. எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.95 crore டோட்டலாக. 5,95 லட்ச ரூபா. ஸ்லைட்லேயே வந்து நெகோஷியபிள் இருக்கும். நெகோஷியபிள் வந்து ஸ்லைட்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். புக்கிங் நம்பர் கூட இருக்குது உங்களுக்கு டிஸ்பிளேல. எல்லாருமே நிறைய பேர் வந்து இதில் வந்து ஆட் போட்டுட்டாங்க, நம்ம போய் நேராக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. சில பேர் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட அது மாதிரி கிடையாது. ப்ராப்பராக வந்து செல்லரும் கம்பெனியும் வந்துட்டு கவின் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் கம்பெனியும் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரிமெண்ட் பேஸில் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதனால் அந்த தப்பு மட்டும் யாருமே பண்ணாதீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு எல்லா அப்ரோச்சும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.